Hi guys, I am Yunzar and welcome back to YouTube voiceover. And இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க சொல்லி கேட்டீங்கன்னா செகண்ட் லைஃப் ரேங்கோட அடுத்த 2 சாப்டர் தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். அண்ட் இந்த வீடியோ வேற லெவல் இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்கும். கொஞ்சம் வந்து மிஸ் பண்ணாம ஸ்கிப் பண்ணாம வந்து ஃபுல்லா பாருங்க. அண்ட் இந்த வீடியோல வந்து கொஞ்சம் புரியாத விஷயங்கள் நிறைய இருக்கும். அண்ட் உங்களுக்கு புரியுற மாதிரி தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அண்ட் உங்களுக்கு புரியல வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் ஆல்ரெடி வந்துட்டு போட்ட மற்ற சாப்டர்ல வந்து இன்னும் பார்க்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். அது மறக்க போய் வந்து செக் பண்ணி பாருங்க. அண்ட் நானும் வந்து ரொம்ப வளவளம் பேசுறவங்கள அண்ட் இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போற சொல்லி வந்து கேட்டீங்கன்னா செகண்ட் லைஃப் ரேங்கோட அடுத்த 2 சாப்டர் தான் வந்து இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வாங்க ஸ்டெக்கன் வீடியோக்குள்ள போய்ட்டு ஃபுல் டேட்டா வந்து பார்க்கலாம். போன வீடியோ எண்டிங்ல வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து எல்லாத்தையும் வந்து கொல்ல ஆரம்பிச்சிருப்பான். அண்ட் ஏன்டா கொல்றேன்னு சொல்லி வந்து ரெட் முடி வந்து கேட்டிருப்பான். அதுக்கு நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் அங்க பாருங்க அப்படி சொல்லியிருப்பான். அதுக்கு வந்து அங்க பார்க்கும்போது வந்து எல்லாரும் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அண்ட் இவங்கள இதோட வந்து போன சாப்டர் வந்து முடியுது. அண்ட் இந்த சாப்டர் ஸ்டார்டிங்ல வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து எங்கேயோ வேகமா வந்து ஓடி போயிட்டு இருக்கான். அண்ட் அந்த டைம்ல ஒரு பிளாஷ்பேக் வந்து காமிக்கிறாங்க. இந்த திருட்டு பசங்களை வந்து எப்படி வந்து மக்களை வந்து ஏமாத்துறாங்கன்னு வந்து காமிக்கிறாங்க. அதுல வந்து ஒருத்தன் வந்து அப்பாவே வந்து இந்த மாதிரி வந்து எனக்கு எதுவுமே இல்லைங்க, கொஞ்சம் வந்து சாப்பாடு தாங்க, காசு தாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கேட்கறான். அதையும் வந்து ஒருத்தன் வந்து சரி ஓகே தரலாம் இவனுக்கு அப்படி சொல்லிட்டு அவனு வந்து தரான். அண்ட் இந்த மாதிரி வந்து தந்தால வந்துட்டு அப்படியே வந்து ஏமாத்தி அப்படியே வந்து ஒருத்தருக்கு வந்து புடிச்சு கொடுத்துறாங்க. அண்ட் வித்தர்றாங்க. ஏன்னா வந்து இங்க ஆல்ரெடி வந்து பவர்ஃபுல்லான ஆட்கள் தான், பட் வீக்கா வந்து காமிச்சுக்கிறாங்க. ஆனா இதுக்கு வந்து இவங்களும் இதை பண்றாங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஆல்ரெடி ஒரு ஊசி வந்து காமிச்சிருந்தோம்ல, அதுவும் அதுக்கப்புறம் அந்த ஜெம்மை வந்து ட்ரேட் பண்றதுக்காக வந்து இந்த மாதிரி வந்து ஹியூமன்ஸையோ இல்லைன்னா வந்து அவங்க கொண்டுட்டு அவங்ககிட்ட வந்து அந்த பாலியோ வந்து எடுத்துக்கிறாங்க. அண்ட் இதுக்காக தான் வந்து இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அப்பதான் வந்து நம்ம ஹீரோ வந்து ஓடி போயிட்டு இருக்கான். அண்ட் அப்பதான் வந்து ஒருத்தன் வந்து இந்த குரூப்ல இருந்து தப்பிச்சு போகல. நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தோம்ல இன்னொரு டீம் வந்து பின்னாடி வந்து இருக்குது அப்படி சொல்லியிருந்தோம்ல, அவங்களுக்கு வந்து மெசேஜ் கொடுக்கறதுக்காக வந்து இந்த மாதிரி வந்து ஒருத்தன் வந்து போயிருக்கான். அண்ட் இவன் வந்து தகவல் கொடுத்தாதான் வந்து நைட் நேரத்துல வந்து அட்டாக் பண்றதுக்காக வந்து இங்க வருவாங்க. அப்பதான் வந்து ஒரு ஜிம் மாதிரி வந்து காமிக்கிறாங்க. இதை வந்து கம்யூனிகேஷன் டிவைஸ். அண்ட் அதுல இருந்து வந்து இன்னொருத்த வந்து பேச ஆரம்பிக்கிறான். இவன் வந்துட்டு அந்த கொஞ்சம் தூரத்துல வந்து இருக்கக்கூடிய இன்னொரு டீமோட லீடர் தான் வந்து இவன். அண்ட் வந்து அவங்க என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா வந்து இன்னைக்கு ராத்திரியே வந்து எல்லாத்தையும் வந்து முடிச்சிடலாம் அப்படி இப்படின்னு வந்து பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த சைடு இருக்கணும் வந்துட்டு ஆமா முடிச்சிடலாம், பட் நீ வந்து கொஞ்சம் கவனமா இரு, நீ வந்து பார்த்தா கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டு இருக்கிற, என்னடா சொல்ற, ஆல்ரெடி இதை நம்ம பண்ணதானே, இதுக்கு எதுக்கு நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்றேன். லூசு, நீ வந்து இந்த மாதிரி வந்து அஜாக்கிரதையா இருந்தேன்னா உன்னை வந்து போட்டு தள்ளிடுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லி வந்து இப்ப பேசிட்டு இருக்க சமயத்துல அவனோட கம்யூனிகேஷன் டிவைஸ் வந்து அப்படியே வந்து ஆஃப் ஆயிருது. என்னடா ஆச்சு என்னாச்சு, நீ இருக்கிறியா இல்லையா, கொஞ்சம் வந்து ஆன்சர் பண்ண அப்படி இப்படின்னு வந்து இவன் சொல்லிட்டு இருக்கிறான். அண்ட் அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணிருப்பானா வந்து அவன் ஆல்ரெடி வந்து போட்டிருப்பான். அண்ட் அவனை வந்து கொண்டு முடிச்சுட்டு அப்புறம் நேரா வந்து என்ன பண்றான்னா இவன் இருக்க இடத்துக்கு வந்து வர. அப்பதான் வந்து என்னோட டீம்மேட்ஸ் எல்லாம் வந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ ஒருத்தன் வந்துட்டான், ஒருத்தன் வந்து எல்லாத்தையும் வந்து கொண்டுட்டு இருக்கிறான், யாரா வந்து கொண்டுட்டு இருக்குன்னு சொல்லி வந்து இவனு வந்து ஆச்சரியமா வந்து பாக்குறான். அப்ப வந்து ஒருத்தன் வந்து அப்படியே வந்து ரத்த வெள்ளத்தோட நடந்து வரான். அதுக்கு பின்னாடி நம்ம ஹீரோ தான் இருக்கிறான். லீடர் இங்க இருந்து ஓடி போயிருங்க. அண்ட் இவன் வந்து சாதாரண ஆள்ல ஒரு டெவில் அப்படி சொல்லிட்டு அவனு கத்திக்கிட்டே வந்து இறந்துடுறான். அப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா வந்து இவனே அடிச்சு அப்படியே வந்து முடிச்சிடறான். அண்ட் அப்படியே இந்த சீனை வந்து கட் பண்ணி அப்படியே இந்த ரெட் பண்ணி பச்சை முடி தான் வந்து காமிக்கிறாங்க. என்னது இவங்களும் வந்து நம்மளை சுத்தி வளைச்சிட்டாங்களே, இவங்க எல்லாத்தையும் நம்ம வந்து கொண்டுதான் ஆகணுமா, வேற வழியே இல்லையா, நம்ம வேற யாரையும் கொன்னது இல்லையா அப்படி சொல்லி ரெட் பண்ணி வந்து யோசிச்சுட்டு இருக்கிறான். அண்ட் அப்பதான் வந்துட்டு இவங்க வந்து ஒருத்தர் அட்டாக் பண்ண வந்திருப்பான். பட் யாரோ வந்து டேகரை யூஸ் பண்ணி வந்து கொண்டிருப்பாங்க. யாருன்னா வந்து நம்ம ஹீரோ தான். அண்ட் அவன் வந்து கொன்னதுக்கு அப்புறம் வந்து சொல்லுவான், நீங்க இந்த மாதிரி இருந்தா வேலைக்கே நடக்காது, அண்ட் உங்களால வந்து வாழவே முடியாது, இந்த மாதிரி தான் நிறைய பேர் இருப்பாங்க, அண்ட் நீங்க இப்படியே இருந்தீங்கன்னா வாழ்க்கை முழுக்க இப்படியே தான் இருப்பீங்க, அண்ட் உங்களை எல்லாத்தையும் வந்து ஏமாத்திடுவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்றான். சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து இவங்க வந்து ஃபைட் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு இந்த ரெட் முடி வந்து எல்லாத்தையும் வந்து கொல்ல ஆரம்பிக்கிறான். அண்ட் அதே சமயத்துல அந்த பச்சை முடியை வந்துட்டு அவன் அந்த இன்செட் வச்சு வந்துட்டு எல்லாத்தையும் வந்து கொல்ல ஆரம்பிக்கிறான். அண்ட் ஃபைனல் எல்லாத்தையும் கொண்டுட்டு ஒரு சில பேர்த்த மட்டும் வந்துட்டு பிடிச்சி வச்சிருக்காங்க. எதுக்கு நான் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்றதுக்காக. அப்பதான் வந்து நம்ம ரெட் முடியை வந்துட்டு கேட்க ஆரம்பிக்கிறோம், எதுக்காக வந்து நீங்க இப்படிலாம் பண்ணீங்க அப்படி சொல்லி கேட்கும்போது வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஒரு நார்மலான பிளேயர்ஸ் தான், ஆனா வந்து எங்களை வந்து மிரட்டி இந்த மாதிரி வந்து பண்ண சொல்லியிருக்காங்க, நாங்க இது வந்து எங்களோட தப்பு இல்ல அப்படின்னு வந்து அவங்க காரணம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு ரெட் முடி வந்துட்டு அதுல காரணம் எல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க, அண்ட் நீங்களும் வந்து மத்தவங்க வந்து கொல்ல ட்ரை பண்ணிருக்கீங்க, அண்ட் நீங்களும் கொண்டிருக்கீங்க, அதனால நீங்களும் கொல்லப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவனு வந்து ஒரு சில தத்துவம் சொல்லிட்டு அண்ட் அவங்களையும் வந்து எல்லாத்தையும் வந்து கொண்டு முடிச்சிடறான். அண்ட் கொண்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவனால இந்த விஷயத்தை வந்து தாங்கிக்கவே முடியல. அண்ட் நம்ம வந்து எல்லாத்தையும் நல்லவங்க நினைச்சோம், பட் வந்து யாருமே நல்லவங்க இல்ல அப்படி சொல்லிட்டு அவனு வந்து சோகமா இருக்கிறான். அந்த பச்சைப்பொடி வந்து ரொம்ப சோகமா இருக்கிறான். நம்ம ஹீரோ பார்த்துட்டு அண்ட் இந்த டைம்ல வந்து நம்ம எதுவும் பேசக்கூடாது, இவங்களே வந்து இதெல்லாம் வந்து ஹேண்டில் பண்ணி அப்படியே கடந்து வரணும் அப்ப நம்ம ஹீரோ சொல்லி வந்து இவங்களை அப்படியே கம்முன்னு விட்டுறான். ஆனாலும் வந்து அவங்க ரொம்ப சோகமா இருக்காங்க. அதுக்காக நம்ம ஹீரோ வந்து சரி ஏதோ ஒன்று சொல்லலாம் அப்படி சொல்லிட்டு இந்த மாதிரி தான் உலகத்துல எல்லாரும் இப்படிதான் இருப்பாங்க, நம்ம வந்து அவ்வளவு சீக்கிரம் யாரையும் வந்து நம்ப கூடாது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கிறேன். அதுக்கு இந்த ரெட் முடியை வந்துட்டு அம்மா நீங்க எப்படி இவ்வளவு நார்மலா இருக்கிறீங்க அப்படி சொல்லி வந்து நம்ம ஹீரோட்ட வந்து கேட்கறான். அதுக்கு நம்ம ஹீரோ வந்து இதெல்லாம் வந்து பழக்கப்பட்ட ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல வந்துட்டு, அப்ப இது உங்களுக்கு பழக்கப்பட்டதுன்னா அப்ப நீங்க எந்த மாதிரி தான் வாழ்க்கையை வாழ்ந்துருப்பீங்க, எவ்வளவு கஷ்டமா வாழ்ந்துருப்பீங்களா அப்படி சொல்லி சொல்லும் போது அதுக்கு என்ன பண்றது, வாழ்க்கையில வந்து நிறைய விஷயங்கள் நடக்கதான் செய்யும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கிறான். அதுவும் சரிதான், ஆனாலும் வந்து இனிமே வந்து என்ன நல்லவனா இருக்க முடியுமான்னு தெரியலையே, நான் வேற வந்து கொலை பண்ணிட்டேன், இந்த மாதிரி நான் வந்து நான் நல்லவனா இருப்பேனா என்னன்னு தெரியலையே அப்படி சொல்லிட்டு அந்த ரெட் முடி வந்து சொல்லிட்டு இருக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் ரெட் முடி மட்டும் இன்னொன்னு விஷயம் வந்து நம்ம ஹீரோட்ட வந்து கேட்கறான், ஆமா நீங்க ஸ்டார்டிங்லேயே தான் அது யாருமே நம்பவே இல்லை தானே, அதாவது இந்த குரூப்பை மட்டும் கேட்கல அண்ட் இங்கிலீஷ் சேர்த்து கேட்கறேன், நீங்க எங்களை கூட வந்து நீங்க நம்பவே இல்லை தானே அப்படின்னு அந்த ரெட் முடி வந்து கேட்கறான். அதுக்கு நம்ம ஹீரோ வந்து ஆமா நான் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து யாரையும் நம்பல,
இந்த டவருக்குள்ள வந்ததுல இருந்தே நான் யாரையும் நம்ப கூடாதுங்கிற ஒரு எண்ணத்துலதான் வந்து இருக்கிறேன். ஆனா வந்து நான் வந்து உங்களுக்கு விரோதியா வந்து நான் இது வரைக்கும் பார்த்தது இல்ல. அண்ட் உங்க 2 பேர்த்தோட கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து வாயுவிலேயே வெளியே சொல்லல. இது எல்லாத்தையுமே வந்து அவன் மனசுக்குள்ள வந்து நினைச்சு வச்சுக்கிறான். அதாவது அந்த ரெட் முடி கேட்டதுக்கு வந்து இதெல்லாம் வந்து மனசுக்குள்ள வந்து நினைச்சு வச்சுக்கிறான். ரெட் முடி கேட்ட கேள்விக்கு வந்துட்டு நம்ம பச்சைப்பொடி வந்து என்ன பண்ணிருப்பானா வந்து எதுக்கு நீ வந்து இப்படி வந்து ஒரு கேள்வி கேட்கிற, அண்ட் அவங்க நம்ம கூட இருக்கிற வரையும் நல்லா தானே இருந்தாங்க, அதனால இந்த மாதிரி கேள்வி கேட்காத அப்படி இப்படின்னு வந்து அந்த பச்சைப்பொடி வந்து சொல்லி இருக்கிறான். அதுக்கு அந்த ரெட் முடி வந்து வாய மூடு நீ முதல்ல அப்படி சொல்லிட்டு, எனக்கும் ஒன்னும் தெரியாமலாம் இல்ல, ஆனா வந்து அவங்க மனசுல என்ன இருக்கு நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு அந்த ரெட் முடி சொல்லிட்டு, சரி ஓகே அண்ட் இது வந்து ஃபைனலி வந்து முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன், அண்ட் இதுக்கு மேல நம்ம வந்து சந்திச்சுக்க முடியுமான்னு தெரியலன்னு சொல்லி வந்து ரெட் முடி வந்து சோகமா இருக்கிறான். அண்ட் அப்பதான் வந்து இந்த ஸ்வாட வந்து நம்ம ரெட் முடி வந்து பாத்துக்கிட்டு, இதை பார்த்தா வந்து 6வது குரூப்போட சின்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு குரூப் வந்து மென்ஷன் பண்றாங்க. அண்ட் அப்பதான் வந்து இன்னொரு விஷயம் பேசிக்கிறாங்க, இதுல எப்படி இவங்க சம்மந்தப்பட்டிருக்காங்க, அண்ட் இவங்க சம்மந்தப்பட்டதுக்கு வாய்ப்பு இல்லையே, இவங்க வந்து நல்லவங்களா தானே இருந்தாங்க அப்படி சொல்லிட்டு அவங்களும் வந்து பேசிட்டு இருக்காங்க. அண்ட் என்னன்னா வந்து இப்பதான் ஒரு விஷயத்த வந்து காமிக்கிறாங்க, இது வந்து ஒரு அசார் கில்டுன்னு சொல்லி வந்து ஒரு கில்டு இருக்குது, அதாவது அசார் ஸ்வாட் கில்டுன்னு ஒரு கில்டு இருக்குது. இது வந்து ஒரு டாப் 10 கில்டுல ஒண்ணு. அந்த ஒரு பெரிய கில்டு வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா வந்து இந்த டுட்டிலி கோஸ்ட் வந்து ஃபுல்லா வந்து ஆக்கிரமிச்சிருப்பாங்க. பட் அது வந்து யாருமே வந்து பெருசா கண்டுக்கல. ஆக்கிரமிச்சிருப்பாங்கன்னா வந்து பெருசா வந்து கவனம் செலுத்தி இருப்பாங்க. இந்த மாதிரி புதுசா ஆட்களை வரதுல வந்து சேர்த்திக்கிறது அந்த மாதிரிலாம் வந்து விஷயங்களை வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது டுட்டிலி கோஸ்டோட மேஜர் ரோல் வந்து இவங்க கிட்ட தான் வந்து இருந்திருக்கும். அண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்ததுனால வந்து இது பெருசா யாரும் கவனிக்கல, இது டுட்டிலி கோஸ்ட் தானே அப்படி சொல்லிட்டு யாரும் பெருசா வந்து கவனிக்காதனால வந்துட்டு இவங்களும் கொஞ்சம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் அதிகமா. அண்ட் இவங்க தான் வந்து பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இவங்களுக்கு சும்மா ஓடுறதா ஐடியாவே இல்ல. அண்ட் இவங்க வந்து நம்ம ரெக்ரூட் பண்றதுக்காக வந்து பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆனா வந்துட்டு இவங்க இப்படி எல்லாம் பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. இவங்க இந்த விஷயங்கள் பண்ணதுனால வந்து எனக்கு செம்மையா கடுப்பாகுது. இப்ப நான் வேற அந்த இடத்துக்கு வேற நம்ம இப்ப போகணுமா அப்படின்னு சொல்லி வந்து யோசிக்கிறேன். அதாவது இப்ப என்ன பண்ண போறோம்னா அந்த இடத்துல போய் வந்து அவன் அட்டாக் பண்ணலாம்னு சொல்லி வந்து பாக்குறான். பட் அவங்க ஸ்ட்ராங்கா இருப்பாங்களேன்னு சொல்லி வந்து பார்க்கும்போது அவங்ககிட்ட வந்து ஒரு ஸ்வாட் இருக்குது. அண்ட் இது மூலியமா வந்து அவங்க ஈஸியா வந்து ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிலாம் வந்து பேசுறாங்க. சரி அப்படியா, அப்பனா வந்து போலான்னு நீ வந்து இருக்கிறியா அப்படின்னு சொல்லி பச்சை முடியும் கேட்கறான். ஆமா இப்பயே வந்து போலாம் அப்படி சொல்லிட்டு அந்த ரெட் முடி வந்து பேசிட்டு இருக்கிறான். அண்ட் இந்த சைட கட் பண்ணி நம்ம ஹீரோ வந்து காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு யோசிச்சுக்கிட்டே போறான். அண்ட் இவங்க வந்து இதுல இருந்து மீண்டு வருவாங்களா, அதாவது இந்த 2 பேருமே வந்துட்டு இந்த மாதிரி கஷ்டத்துல இருந்து மீண்டு வருவாங்களா, அண்ட் இவங்கெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த உலகனா வந்து அவங்களால புரிஞ்சுக்க முடியும். சரி எப்படியும் வந்து இப்ப வந்து அவங்களை கடந்து வந்துட்டோம், பட் அவங்க கூட வந்து நம்மளால இருக்க முடியாது, ஏன்னா வந்துட்டு நமக்குன்னு ஒரு கோல் இருக்குது, அந்த கோலுக்காக இப்ப வந்து நம்ம போய் ஆகணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்கிறான். அண்ட் அப்படியே இது சைடு வந்து கட் பண்ணி அப்படியே அந்த அசுர் கில்ட் வந்து காமிக்கிறாங்க. அந்த லீடர் வந்து உட்காந்துட்டு இருக்கிறான். அண்ட் அவங்க கத்திக்கிட்டு இருக்கிறான். என்ன ஆச்சுன்னா வந்துட்டு இந்த மாதிரி 2nd ஸ்குவாடோ 6th ஸ்குவாடோ வந்துட்டு எலிமினேட் ஆயிடுச்சு, அதாவது இறந்துருச்சு அப்படி சொல்லி வந்துட்டு ஒருத்த வந்து ரிப்போர்ட் பண்றான். என்னடா சொல்றீங்க, இது எப்படி வந்து இறந்தாங்க அப்படி சொல்லி கேட்கும்போது வந்து அதுக்கு அந்த 3 பேர் சம்மந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்புறம் அந்த 2 பேர்த்த வந்து சொல்றாங்க. என்னடா சொல்றீங்க, அண்ட் அவங்க தான் வந்துட்டு நான் வந்து ஈஸியா வந்து முடிச்சிருவோம்னு சொல்லி வந்து இந்த மாதிரி பர்மிஷன் கேட்டு வந்து 6வது குரூப் வந்து போச்சு. இவ்வளவு வீரவசனம் பேசி போய் வந்து அவங்க வந்து நம்ம கில்டியை வந்து அவமானப்படுத்திட்டாங்க. அண்ட் அவங்க இறந்து அவமானப்படுத்திட்டாங்க அவங்க வீட்டு தோத்து. அண்ட் அதனால வந்து என்ன பண்றேன்னா வந்து அந்த குரூப் ரெடி பண்ணு அப்படி சொல்லி வந்து சொல்றோம். என்னது அந்த குரூப்பா, என்னங்க சார் சொல்றீங்க, அவங்களுக்கும் அந்த குரூப் ரெடி பண்ண சொல்றீங்க அப்படி சொல்லும் போது வந்து ஆமா அவங்கள காலி பண்ணா அவங்களாலதான் வந்து முடியும் அப்படி சொல்றாங்க. அண்ட் யார சொல்றாங்கன்னா வந்து இவங்க டீம்லயே இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்குவாட வந்து சொல்றாங்க. சரிங்க சார் ஓகே நான் போய் அவங்கள வந்து ரெடியா இருக்க சொல்றேன் அப்படி சொல்லிட்டு அவனு வந்து சொல்லிட்டு கிளம்புறான். அப்ப வந்து அந்த லீடர் வந்து யோசிச்சு பாக்குறான், அந்த விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து எல்லாத்தையும் வந்து நான் முடிச்சாகணும் அப்படி சொல்லி வந்து அவன் யோசிச்சுட்டு இருக்கும் போதே அண்ட் அந்த இடத்துல வந்து சத்தம் கேட்குது. என்னடா ஆச்சு அப்படி சொல்லி வந்து அவனு கத்துறான். அண்ட் என்ன ஆச்சுன்னா வந்துட்டு அதை ரெட் பண்ணி பச்சை முடிய வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. அதுக்கு அந்த லீடர் வந்துட்டு எல்லாம் என்னடா பண்றீங்க, போயிட்டு அவங்க 2 பேர்த்து தடுங்கடா அப்படி சொல்லிட்டு இருக்க டைம்லயே அண்ட் அந்த செவத்தை உடச்சிட்டு யாரோ ஒருத்தங்க வந்து வராங்க. அண்ட் யாருன்னா வந்து எல்லாத்தையும் கொண்டு முடிச்சுட்டு அண்ட் இவங்க 2 பேர் தான் வந்து உள்ள வராங்க. அண்ட் பேஸ்டேட் ஒண்ணு வந்து நான் விட மாட்டேன்டா, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான்டா, எதுக்கு எல்லாத்தையும் இப்படி வந்து பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு அந்த ரெட் பண்ணி வந்து கேட்டு கழுவி வந்து ஊத்திட்டு இருக்கிறான். அண்ட் அதை கேட்டு அவனு வந்துட்டு சரி ஓகே அண்ட் வந்துட்டீங்க அண்ட் உங்களோட வந்து ஃபைட் பண்ணி தான் அவனு நினைக்கிறேன், அண்ட் நானும் வந்து ஃபைட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு அண்ட் வாங்க ஃபைட் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு அவனு வந்து அட்டாக் பண்ண வரான். அண்ட் 2 பத்தி வந்து கிளாஸ் ஆகுது. அண்ட் இதோட இந்த சீன் வந்து கட் பண்ணி நம்ம ஹீரோ வந்து காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணிருப்பான்னா வந்துட்டு ஆர்கோட் இடத்துக்கு வந்து போயிருப்பான். நீங்க வந்து ஆர்கோட் எடிட்டருக்குள்ள வந்துட்டீங்க அப்படி சொல்லிட்டு சிஸ்டமும் வந்து காமிக்குது. அண்ட் அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்ணிருப்பான்னா போய் ஆர்க்கு எல்லாத்தையும் வந்து கொல்ல ஆரம்பிச்சிருப்பான். அந்த ஆர்க்கு வந்து பேச ஆரம்பிக்குது. பட் ஆனா அது வந்து ரொம்ப வந்து லேட்டா தான் வந்து பேசுது, அதாவது கொஞ்சம் திக்கி தான் வந்து பேசுது. இந்த மனுஷன் உள்ளே வந்துட்டான், எல்லாத்தையும் வந்து கொல்றான் அப்படி இப்படின்னு தான் வந்து அது வந்து பேசிட்டு இருக்குது. நம்ம ஹீரோ அதுல பேசுறதுல கண்டுக்காம வந்து எல்லாத்தையும் வந்து வெட்டி கொண்டுட்டு போயிட்டே இருக்கிறான். அண்ட் கண்டிப்பா அவன் வந்து இங்கதான் இருப்பான், நமக்கு வேண்டிய ஒரு விஷயம் வந்து அவனுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அப்படி சொல்லி யாரோ ஒருத்தர் வந்து அவன் தேடிட்டு இருக்கிறான். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆர்க்க பாத்துட்டு வந்து அவன் எங்க இருக்கிறான் அப்படி சொல்லி வந்து அவனும் கேட்க அண்ட் இதோட இந்த சாப்டர் வந்து முடியுது. சரி கொஸ்டன் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோக்கு வந்து ஓரளவு கஷ்டப்பட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்துருந்தேன். அண்ட் இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாத்துருந்தீங்கன்னா கீழே வந்து நான் ஃபுல்லா பாத்துட்டு அப்படின்னு ஒரு கமெண்ட் மட்டும் வந்து பண்ணி விடுங்க. சரி கொஸ்டன் வந்து ரொம்ப பேச விரும்பல. அண்ட் நம்ம அடுத்த ஒரு நாளைக்கு ஒரு வீடியோல வந்து பார்க்கலாம். பை பை, நம்ம அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம்.